ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்செப் ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் வீக் நெறைய என்ட்ரீஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த என்ட்ரீஸ்லாம் எனக்கு லாஸ் ஆச்சா, ப்ராஃபிட் ஆச்சா அப்படிங்கிற மாரி பார்க்க போறோம். இஃப் இன் கேஸ் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா, அதுல என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கேன், அத பத்தி ரிவ்யூ மாரி குடுக்க போறேன். ஸோ தட் உங்களுக்குமே வந்து இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இன்னொரு விஷயம், இது வந்து இந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எதுல எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ல எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கோட கதைய பத்தி சொல்லிர்றேன். ஸோ இந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எதுல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன்னா, லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ல ஒரு ஆஃபர் மாரி விட்டுருக்காங்க. 5K அக்கவுண்ட் வந்து ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லவும், நான் அதுல ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் ஃப்ரீ 5K அக்கவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. ஸோ நான் ஒரு டிஸ்கார்ட் சேனல் வச்சிருக்கேன். அந்த சேனல்ல ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. "ப்ரோ உங்க வீடியோலாம் பார்க்குறேன். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் 5K அக்கவுண்ட் ஃப்ரீ தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நானும் அதான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க சொன்ன கிரைட்டீரியாலாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதாவது 10% ப்ராஃபிட்ட நான் மீட் பண்ணிட்டேன். 5000லேருந்து $5,500 கொண்டு வந்துட்டேன். பட் எனக்கு என்ன மெயில் வந்திருக்குன்னா, இந்த மாரி மெயில் வந்திருக்குன்னு அவரு இத ஷேர் பண்ணாரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5100 பீப்பிள் ஃபர்ஸ்ட் 5100 பீப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் டைரக்ட்டா மாஸ்டர் அக்கவுண்ட் குடுத்துருவாங்களாம். ஸோ அது வந்து ஃபில் ஆயிருச்சாம். 5100 பீப்பிள்ஸ்க்கு மேல அக்கவுண்ட் கிளியர் பண்ணி அவங்களுக்கு மாஸ்டர் அக்கவுண்ட் குடுத்துட்டாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் யாரு கிளியர் பண்ணாலும் எங்களால குடுக்க முடியாது. பட் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, $55 கட்டுனீங்கன்னா, நாங்க இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் குடுத்துருவோம். நீங்க எந்த சேலஞ்சுமே பாஸ் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் பட் ஸ்டில் ஸ்டில் $55 நீங்க கட்டணும். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ல 5K அக்கவுண்ட் ஃப்ரீ அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க அத கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கூட, யூ நீட் டூ பே $55. உங்களால அத கட்ட முடியும்னு நெனச்சீங்கன்னா, இத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஆர் எல்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ல ட்ரேட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, இனிமேல் அத எடுக்காதீங்க. வேற ஏதாவது அக்கவுண்ட் வாங்கி, கம்மி அமௌண்ட்க்கு அக்கவுண்ட் வாங்கி, ஆர் எல்ஸ் கோட்டோ, குவாண்டகலோ கம்மி அமௌண்ட்ல 1500K இருக்கும் 5K அக்கவுண்ட். ஸோ அத வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நானுமே எனக்குமே இந்த வீக் தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால இந்த வீக் எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்ல நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லப் போறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ல 5K அக்கவுண்ட் ஃப்ரீயா வாங்குன எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் மாரி நெனச்சுக்கோங்க. எனக்கே இந்த விஷயம் இப்ப தான் தெரியுது. மேபி இது தெரியாம நெறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால தான் சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்க பத்தி முழுசா பார்த்தாச்சு. இனிமேல் நான் எடுக்க போறதில்ல. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்லாம் நான் எடுக்க போறதில்லன்னு சொல்ட்டேன். என்ட்ட வேற அக்கவுண்ட் இருக்கு. ஸோ அதுல தான் இனிமேல் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க லாஸ்ட் வீக் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், அதுல என்னென்ன எஸ்எல் ஆச்சு, ஸோ அத பத்தி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோட்டலா 6 ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். அதுல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் எனக்கு டிபி போச்சு. மீதி 5மே லாஸ். அப்புறம் 5 லாஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. சில வாரம் அப்படிதான் இருக்கும். பட் ஈவன் தான் 5 லாஸ்னாலுமே, என்னோட டோட்டலா இந்த வீக்ல நான் வந்து லாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, $66 தான். ஸோ மண்டே 18த் அன்னைக்கு எனக்கு வந்து காலையில ஒரு என்ட்ரி பார்த்தேன். அதாவது லண்டன் செஷன் அப்போ ஒரு என்ட்ரி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பயாஸ் புல்லிஷா இருந்துச்சு. ஸோ அதனால அங்கேருந்து வந்து என்ட்ரீஸ் பார்த்துருந்தேன். ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டி வரைக்கும் பைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அ பார்த்து வச்சிருந்தேன். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ இந்த இந்த இடத்துல என்ட்ரீஸ் போட்டு, இந்த எஃப்இஜில என்ட்ரி போட்டு டார்கெட்ஸ் அப்போசிங் சைடு வரைக்கும் வச்சிருந்தேன். பட் எனக்கு தெரியும் இந்த 1 ஹவர் ஓபிலேருந்து செல் ஆயிருவான்ட்டு. ஸோ தட் இந்த இடத்துல ட்ரையல் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாரி அங்க எங்க ட்ரையல் பண்ணியிருந்தேன்னா, என் ஸ்டாப் லாஸ் இங்க தான் வச்சிருந்தேன். ஸோ அதனால வந்து அப்படியே வந்து செல் ஆயிருச்சு. ஸோ பரவால்ல. பட் எ எனக்கு வந்து அந்த மார்க்கெட் டைரக்ஷன் மாறப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான், இந்த எஸ்எல் இங்க இருந்தத தூக்கிட்டு வந்து இங்க ட்ரையல் பண்ணேன். ஸோ இந்த மாரி இந்த ட்ரேட் போயிருச்சு. ஸோ அடுத்த ட்ரேட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். PO3 ரியாலிட்டின்னு சொல்ட்டு. ஸோ அது இந்த ட்ரேட ரிவ்யூ பண்ணி தான் போட்டிருந்தேன். இஃப் இன்கேஸ் அந்த வீடியோ போய் பார்க்குறதுனா பாருங்க. அது இந்த ட்ரேட ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ இதுலயுமே நான் மேலோட்டமா சொல்லிர்றேன். ஸோ இங்க வந்து அ இது வந்து நியூயார்க்ல எடுத்தது. ஸோ கிளியரா ஒரு கீழ ஹோல்டு இருந்துச்சு. அந்த கீழ ஹோல்ட்ல இருந்து PO3 பார்த்து 8 AM PO3 பார்த்து தான் என்ட்ரி எடுத்தேன். பட் அது 9 AM PO3 மேல இருந்து PO3 ஆகி செல் ஆயிருச்சு. ஸோ ஈவன் தோ இதுலயுமே நான் வந்து ஸ்டாப் லாஸ ட்ரையல் பண்ணேன். எனக்கு தெரியும் இங்க ஒரு PO3 நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால இங்க வந்து இந்த பிரேக் ஈவன் லெவல் ஹிட் ஆன உடனே ஸ்டாப் லாஸ ட்ரையல் பண்ணேன். ஸோ இந்த மாரி இந்த ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட் தான் வந்து அந்த அந்த வாரத்தையே கொலாப்ஸ் பண்ணிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு மாரி எனக்கு டெய்லி பேஸ்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கே ஒரு மாரி அப்படியே மேலயும் செல்லா இல்ல பையான்றதே தெரியாம தான் இந்த வாரம் ஃபுல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிதான் மார்க்கெட்டுமே இருந்துச்சு. எனக்கு மட்டும் அப்படி இருந்துச்சா? இல்ல எல்லாத்துக்கும் அப்படி இருந்துச்சான்னு தெரியல. பட் எனக்கு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப
ஒரு மாரி மோசமா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு நான் வந்து 19த் அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இது சரியான ட்ரேடு. உண்மையிலே சூப்பரான ட்ரேடு. பட் இது இன்னும் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே தான் பைஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லோஸ வந்து ஜியோ எடுத்துருச்சு. டெய்லியோட லோஸ, இந்த லோஸ. பட் ஈயூ எடுக்கல. ஸோ அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. வீக்லி இன் அ டெய்லி சார்ட் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது 4 ஹவர்லையுமே சேம் அந்த ஸ்விங் தான் எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இந்த விக்க பாருங்க எவ்வளோ அழகான விக்கு. அதே மாதிரி இந்த டீலிங் ரேஞ்சில் இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த இஆர்எல் வரைக்கும் ட்ராவல் ஆகும் அப்படின்னு நினச்சேன். என்னோட செகண்ட் டார்கெட் வந்து இந்த எஃப்இஜி வரைக்கும் போவான்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி போயிட்டான். ஸோ நான் என்ட்ரி டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஸோ என்ட்ரி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் கிளியராக வந்து அந்த இங்கே வந்து எனக்கு PO3 முதலே நடந்துருச்சு. பட் இங்கே தான் என்னால் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். எனக்கு கில் ஜோன் ஆரம்பிச்சப்போ தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ 2 AM ஆரம்பிச்சு டேரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டான்னா போயிட்டு இங்கே அப்ளோஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணிட்டான். பிரிண்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கேண்டிலே என்னோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு ஒரு 15-20 நிமிஷம் கூட ஆகல. டேரெக்டாக போய் சொருவிட்டான் மேலே. சரியான ட்ரேடு. இதை நான் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் 1:3 வரைக்கும் கிடச்சிருக்கும். ஆக்சுவல் ஆர்ஆர் வந்து 1:3 பட் 1:2லேயே நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு ஒரு $50 ப்ராஃபிட். ஸோ 20 அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமை. அதை வேணா காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ நான் செல் தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் டெய்லி சார்ட். ஸோ செல் பார்த்துட்டு இருந்தேன். இங்கெல்லாம் எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ இந்த ரெட் கலர் லைன் வரைக்குமே எனக்கு டெய்லியில் செல்லு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 ஹவரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது ஸோ இந்த டீலிங் ரேஞ்சில் இந்த 4 ஹவர் எஃப்இஜிலேருந்து இந்த செல் லிக்விடிட்டி வரைக்கும் சரி செல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோஎஸ்டியில் செல் பார்த்தேன். ஸோ இங்கே தான் என்னோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஹைஸ்லேயே வந்து என்னோட ஸ்டாப் லாஸை போட்டேன். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா இதே இடத்துல இங்கே எடுத்த என்ட்ரியே வந்து நான் மட்டும் இதில் போய் எடுத்திருந்தேன்னா ஜியோவில் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து டிபி 1:3. நான் 1:3லாம் பிடிக்கவே மாட்டேன். 1:2 1:2.5 தான் பிடிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜியோ நல்லா சொருவிட்டான். பட் ஐயோ அப்படியே அரைச்சிட்டு என்னை உசுரை வாங்கிட்டான். ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் ஜியோவில் எடுத்திருந்தேன்னா 1:2.5 இல்லைனா 1:2 கிடச்சிருக்கும். சரியான ட்ரேடு. பட் என்ன பண்ணுறது, பேர் வந்து நம்ம தப்பாக சூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப கஷ்டம். இது எனக்கு என்னன்னா யூரோஎஸ்டி வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது அக்யூமுலேஷனாக கன்சிடர் பண்ணேன். ஸோ 4 ஹவர் எஃப்இஜியில் டேக் ஆயிடுச்சு. அதுவும் ப்ரீமியமில் இருக்க ஒரு எஃப்இஜி. செல் சைடுக்கு நம்ம ப்ரீமியமில் இருக்க எஃப்இஜி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன பண்ணால் இங்கே இருக்கிற எல்லா எஃப்இஜிஸுமே இன்வெஸ்ட் பண்ணான். ஸோ இன்வெஸ்ட் பண்ண உடனே இங்கே நடந்திருக்க அப்க்ளோஸ் கேண்டில் கீழே கேண்டில் க்ளோசர் வச்ச உடனே இந்த கேண்டில் என்ட்ரி போட்டேன். பட் என்ன பண்ணிட்டான், இயூ வந்து செல் ஆகல, பைஸ் ஆகிட்டான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோவில் நான் எடுத்திருந்தேன்னா இது வந்து நல்ல ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் வந்து அனாலிசிஸ் எல்லாமே கரெக்டு. ஸோ அட்லாஸ்ட் இந்த மாதிரி நடக்கும் ட்ரேடிங்கில். இந்த ரிலேட்டிவ்ஸ் இந்த அனாலிசிஸை பார்க்காம நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடக்கும். ஈவன் தான் எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் இந்த அனாலிசிஸ் வந்து ஜியோ தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த பேரில் தான் எடுத்துருக்கணும் நான். நான் ஏன் எடுக்கலன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ப்ரைஸ் ஆகுது. இந்த சாணி தெரியுமா, சாணி அந்த மாடு வந்து சாணி விட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் ரோட்ல ஒட்டின மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது எடுக்கவே தோணல. ஸோ அதனால தான் நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா சரி யூரோஎஸ்டிலையாவது என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் யூரோஎஸ்டியில் என்ட்ரி எடுத்தேன். பட் யூரோஎஸ்டியில் என்னன்னா இறங்குவானான்ட்டான். ஒன்றுமே பண்ணலை. அதை மட்டும் ஜியோவில் போட்டிருந்தேன்னா இந்த வாரமே ஓரளவுக்கு பிரேக் ஈவனில் முடிஞ்சிருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு இன்சென்ட் பண்ணி தான் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அது அது இருக்கட்டும், அது அடுத்த விஷயம் பார்த்துப்போம். ஸோ 21 அன்னைக்கு நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. தேர்ஸ்டே எனக்கு எந்த ட்ரேடுமே கிடைக்கல. 22ஆம் தேதி அடுத்து ஃப்ரைடே வந்து ஏன்டான்னு ஆயிடுச்சு. அதான் ஃப்ரைடே வந்து ஃபுல்லாகவே பயாஸ் வந்து நான் செல்லு தான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இங்கெல்லாம் எஸ்எம்டி சரி ஓகே செல் ஆயிடுவான் அப் டு திஸ் லெவல் அப்படின்னு பார்த்து வச்சுருந்தேன். அதே மாதிரி 4 ஹவர்லையுமே இந்த ஐஸை வந்து ஜியோவில் தூக்கியிருக்காது, யூவில் தூக்கியிருந்தான். சரி செல் ஆயிரும் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஹவரில் எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஈக்குவல் ஈக்குவல் லோஸாக கன்சிடர் பண்ணேன். என்னன்னா இந்த லோஸை வந்து ஜியோவில் எடுத்துருச்சு. இதுவே வந்து ஒரு எஸ்எம்டி தான். இருந்தாலுமே எனக்கு என்னன்னா சரி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஈவன் தோ செல் சைடில் வந்து எஸ்எம்டி இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம செல் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செல் சைட் லிக்விடிட்டி வரைக்கும் போவான் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அது பையிங் ப்ரொஃபைலுக்கு எப்பயோ மாறிடுச்சு. இருந்தாலுமே வந்து அந்த 1 ஹவர் எஃப்இஜியில் வந்து எஸ்எம்டி வச்சு டேக் ஆனவுடனே ஸோ இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனவுடனே நான் என்ட்ரி போட்டேன். அடுத்த 2 கேண்டில் எஸ்எல்.
சரி எனக்கு நெறையா ட்ரேட் வந்து எனக்கு இந்த மாரி ஃபர்ஸ்ட் ட்ரேட் எஸ்எல் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ட்ரேடே எடுக்காம உட்டுருவேன். பட் என்ன பண்ணுவேன்னா, எஸ்எல் அடிச்சு டிபி போடுவான். சரி அந்த மாரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2வது ட்ரேடு. அதே செட்டப்பு, அதே அனாலிசிஸ் தான். ஸோ இந்த இந்த இடத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எல் நடந்திருக்கும். இந்த ஐஸ்க்கு வச்சிருந்தேன். ஸோ அத போய் தூக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஐஎஃப்இஜி ஆனதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் ஐஎஃப்இஜி நடந்திருக்கும். ஸோ அங்க ஐஎஃப்இஜி நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். அடுத்த 2 கேண்டில்ல போய் அதுவும் எஸ்எல். ஸோ டோட்டலா அந்த டே மட்டும் எனக்கு ஒரு $50 பக்கமா லாஸு. ஸோ இதுல ஏதாவது ஒரு ட்ரேட மட்டும் நான் குறைச்சிருந்தேன்னா கூட, ஒரு ட்ரேட் மட்டும் நான் ப்ராஃபிட் பார்த்திருந்தேன்னா கூட, எனக்கு வந்து அந்த வீக் வந்து பிரேக் ஈவன்ல இருந்திருக்கும். ஈவன் தோ இத்தனை லாஸ் பார்த்திருந்தாலுமே அந்த வீக் வந்து எனக்கு ஒரு $60 தான் மைனஸ். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் கீயே. இப்போ நீங்க 6 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 2 ட்ரேட் மட்டும் டீப் அடிச்சா கூட பிரேக் ஈவன்ல இருந்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் வீக். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். அந்தளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்காது எனக்கு தெரியும். ஸோ மேபி அப்கமிங் வீடியோஸில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் இல்லை வேறு ஏதாவது என்ட்ரிஸ் எடுத்ததை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீக் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத கவர் பண்ணேன். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தையுமே சொல்லிடுறேன். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் நீங்கள் ட்ரேட் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா $55 கட்டினா தான் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் தருவான். ஸ்டில் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இஃப் இன்கேஸ் பாஸ் பண்ணிட்டாலும் $55 கட்டணும். கீப் இன் மைண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இஃப் இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, bye from Dead Set Trades.